நெக்ஸ்ட் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு அஸ்வின் வந்து கொடுப்பாரு. பிரேம் சார். ஸோ இந்த தெரப்பி வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் தெரப்பி. ஸோ இதில் வந்துட்டு பிளாக் கலர் இது, கிரீன் கலர், ஸோ இந்த தெரப்பி கொடுக்கறது மூலிமா கிட்டுக்கு வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மனிதா, நான் வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்க போகிறேன் ஐடி கிட்டுக்கு. இந்த பெண்ணை வந்து தான் சொல்லுவாங்க. தா தா ஓகே, இப்போ நான் சொன்னா ரிட்டன் தரேன். ஓகேவா? தா. இது என்ன? கை. கை. கால். கால். கண். கண். போ சொல்லுங்க. போ. ஓகே, மா சொல்லுங்க. மம்மி சொல்லுமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த கிட்டுக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்க போகிறோம். ஸோ அவங்களோட மசில்ஸ் அதுக்கப்புறம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் அவங்க வெயிட் லிஃப்டிங்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கையில் இப்படி பிடிச்சி எடுங்க, ஹோல்ட் பண்ணி எடுங்க. இந்த கை ரைட் ஹேண்டில் தான் எப்பயும் இருக்கும். எல்லா ஃபிங்கர்ஸும் ஹோல்ட் பண்ணி எடுங்க. கையில் எல்லா ஃபிங்கர்ஸும் டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்க. எல்லா ஃபிங்கர்ஸும் ஹோல்ட் பண்ணி கீழே வைங்க. இந்த ஹெல்மெட் லிஃப்ட் பண்ணுங்க. இது வந்து வெயிட் லிஃப்டிங்காக வாக் பண்ணுங்க. அங்கே வரைக்கும் ஒரு கையில் லிஃப்ட் பண்ணுங்க. இந்த சைடு வாங்க. இதெல்லாம் தான் ஆக்குபேஷனல் தெரப்பியில் கொடுத்துப்பாங்க. தேங்க்யூ. Let us conclude the therapy for ID kit. ID kit வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுத்தது. ஸ்பீக்கிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை சொல்ல சொல்லி அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுத்தது. அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பர்ட் வந்து அவங்களுக்கு இந்த கலர் ஐடென்டிஃபிகேஷன் எஜுகேஷனலி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதுனால எஜுகேஷனல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து தெரப்பி கொடுத்தாங்க. அண்ட் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுத்தாங்க. லைக் மசில் மூவ்மெண்ட்ஸ், கிராஸ் மோட்டார்ஸ், ஃபைன் மோட்டார்ஸ் இதுக்காக வந்து ஓட்டி கொடுத்தது. தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற கேஸ் வந்து அவங்க நேம் வந்து ZA. இவங்க வந்து 17 years old. இவங்க வந்து 12th grade வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா அட்டென்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, லேர்னிங் ப்ராப்ளம் இருக்குது. இவங்களால ஸ்ட்ரெஸ் இருக்குது. இவங்களால ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. டெய்லி ரொட்டீன் கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஒரு பொருள் ஆர்கனைஸ் பண்ணனா கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. இப்போ வந்து சைக்கோ தெரப்பிக்காக பிரசம்சா. Hi, hi, ma'am. Okay. Did you have your food? Yeah. Okay. How is your day? What did you say? How is your day? It's okay. 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 Now we are going to do a therapy. Okay. Do you feel bad about yourself, like you're unintellectual or something like that? Yes. Don't feel like that because everyone is unique in this world. எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. உங்களோட மென்டல் எபிலிட்டி, உங்களோட மெமரி பவர் எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் லேசி ஆகினாலையோ, நீங்கள் வந்து அன்இன்டெலெக்சுவல் ஆகினாலையோ இல்லை இருக்கிறது இது வந்து இட்ஸ் நார்மல். இது உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி, ஆன்சைட்டி ரிமூவ் பண்ணி, பிரெயின் ஃபிட் பண்ணுற ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அது உங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியும். ஓகே ஓகே. நான் இப்போ இங்கே வந்து எடுத்தேன்னா சைக்கோதெரப்பி இஸ் நத்திங் பட் நம்ம வந்து நெகட்டிவாக இருக்கிற கமெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து லோவாக இருக்கும், நமக்கு பிடிக்காதது, இல்லை நமக்கு அது வந்து பண்ணவே முடியாதுங்கிற தாட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு எப்படி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். இதுதான் சைக்கோ எஜுகேஷன். திஸ் இஸ் வாட் ஐ டன். தேங்க்யூ. தெரப்பி வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து சோனியா. இப்போ இவங்களுக்கு பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்ல போகிறோம். எப்படி, அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ அப்போ வந்துட்டு
இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணணும். ப்ரீத் இன் 1 2 3, அதுக்கப்புறம் மெது ஃபார் 1 2 3. அதுக்கப்புறம் வந்துட்டு மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. சும்மா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி இருக்கும். சும்மா இப்படி பண்ணுறது, இப்படி கால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இவங்களால எக்ஸாமில் ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அதனால இவங்களுக்கு வந்து அகாடமிக் சப்போர்ட்டெல்லாம் ஹெல்டாக வரும். எப்போ உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல ஒரு விஷயத்தில் அப்படின்றப்ப நான் சொன்ன ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, டூ லைக் திஸ். ஃபோக்கஸ் ஆன் யூ. 1 ஓகே, லைக் திஸ். அண்ட் மசில் ரிலாக்ஸேஷன் மசில் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ். Case we saw here today was about a kid who had attention deficiency, who also had a lot of stress and anxiety. She felt like she couldn't do much. Now with the therapies that we have given, we first gave psychoeducation. We made the child understand that they had, everyone's mind works differently, so there was nothing to be anxious about. Then we gave them stress management techniques, which actually help them to understand that if they're feeling stressful, they should not feel frightened. They should calm themselves and think of a strategy.